இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தோலில் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நாட்டு ஆரஞ்சு தான் எடுத்துக்கணும். ஹைப்ரிட் அந்த ஜூஸுக்கு போடுற ஆரஞ்சு எடுக்கக்கூடாது. நம்ம சொலையாக உரித்து சாப்பிடுவோம்ல, அந்த ஆரஞ்சு தான் எடுத்துக்கணும். அந்த ஆரஞ்சு எடுத்து இந்த மாதிரி பொடியை தூளை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு போட்டுட்டு 5 நிமிஷம் இருந்து இதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வானலி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், இங்கே வடித்து வச்சுருக்கிறேன் ஆரஞ்சு பழ தோல்களை சேர்த்து நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம குழம்பு தூள் சேர்க்கணும். குழம்பு தூள் தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு உப்பு, புளி, வெல்லம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிட்டு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான். இந்த குழம்பு தூள்லாம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அது நல்லது. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு உப்பு, புளி, வெல்லம் கரைச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த டைமில் நீங்கள் நிறுத்தினா நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். ஒரு நாள் வரைக்கும் வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் 2-3 நாள் யூஸ் பண்ணனா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். செய்து பயன்பெறுங்கள்.